இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திற்கு நம் யாவரையும் இந்த இடத்திலே எல்லா தடைகளையும் நீக்கி கூட்டி சேர்த்த கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Let the glory of the Lord and removing all those abstractions and brought us to this dawn praising. இந்த நாட்கள் மழை நாட்கள் என்று நமக்கு தெரியும். We know these are the rainy season days. மழை நாட்களிலே தான் நாம் வைத்தோம். Only during this rainy season only we are conducting this dawn praising. கர்த்தரிடத்திலே இந்த ஜெபத்திற்கு தடையில்லாதபடி மழையை நிறுத்தும் என்று நாங்கள் எவ்வளவோ நாட்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். And we have been continuously praying, Lord, the rain should never be hindrance for the dawn praising. கர்த்தர் இந்த ஜெபத்திற்கு தடையில்லாதபடி நமக்கு மழையை நிறுத்தி தந்தார். But without any hindrance for the dawn praising, God had stopped the rain. சூழ்நிலைகள் பிரதிகூலமாக இருந்தாலும் அந்த பிரதிகூலத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். Even though the weather seems to be unfavorable, God is with us and brought everything to us as a favorable thing. நாம் தேவனை துதிக்கும் போது நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. When we praise God, we will get a victory. தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவனை துதிக்கும் போது நம்முடைய விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக மாறுகிறோம். When we praise God, when we magnify God, even in faith, we are made so strong. ரோமர் 4 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். Romans chapter 4 verse 21. அங்கே தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான ஆபிரகாமை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. Now here it's said about the Abraham who had glorified God and made strong. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். And being fully persuaded that what he had promised he was able also to perform. தேவனை மகிமைப்படுத்த துதிக்க நம்முடைய விசுவாசத்தில் நாம் வல்லவர்களாக மாறுகிறோம். When we magnify, when we glorify God, even in our faith will be made strong. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் ஜீவிக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஜனங்கள் அல்ல. There are crowds of people are living in the world, but not all are glorifying the Lord. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன், இவர்கள் என் மகிமையை என் துதியை சொல்லி வருவார்கள் என்று அவரை துதிக்கிற ஜனத்தை பற்றி கர்த்தர் பேசுகிறார். And God is speaking about these people. These people I have appointed so that they may say the praises of God. நாம் துதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? What kind of God whom we praise? அநாதி தேவன். And he is an everlasting God. அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். And he is Alpha and Omega. அதிசயங்களை செய்கிறவர். And he the Lord who is doing a marvelous thing. அக்கினி மதிலானவர். And he is a fiery wall. அரணான கோட்டையானவர். And he is like a fortress. ஆடுகளுக்கு வாசலானவர். And he is just like a gate. ஆத்துமாக்களின் கண்காணியானவர். And he is the overseer of the soul. ஆமென் என்கிறவர். And he will be said as the Amen. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் துதிக்க போகிறோம். Well, it's that kind of God we are going to praise him. இம்மானுவேலானவர். He is Emmanuel. இருக்கிறவராகவே இருக்கிறவர். And he is I am that I am. இஸ்ரவேலின் பரிசுத்தர். And he is the holy of Israel. இளங்கிளையை போன்றவர். And he is like a tender branch. ரட்சிப்பின் அதிபதியானவர். And he is the captain of salvation. இஸ்ரவேலின் ஆறுதலானவர். And he is the consolation of Israel. இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் துதிக்க போகிறோம் அருமையானவர்களே. Oh dear beloved one, is such a God we are going to glorify him. உன்னதமானவர். And he is a God of high. உயர்ந்த அடைக்கலமானவர். And he is a God of high refuge. உலகத்துக்கு ஒளியானவர். And he is the light of the world. உடன்படிக்கையின் தூதனானவர். And he is the angel of the ark of the covenant. ஊற்றுண்ட பரிமள தைலமானவர். And he is like a poured ointment. இப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நாம் துதிக்க போகிறோம். Well, it's a kind of God we are going to praise him. ஏலோகிம் தேவனானவர். And he is a God of Elohim. ஏழைக்கு பலனானவர். And he is the strength of the poor. எளியவர்களுக்கு திடனானவர். And he is strong to the poor. எல்லாரிலும் எல்லாமுமாய் இருப்பவர். And he is all in all for all. எட்டாத உயரமான கன்மலையானவர்.
And he is a rock where no one able to reach. இப்படியே இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். Like that we can go on continuously saying about the Lord. இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் துதிக்க போகிறோம். Well, it's the kind of God we are going to praise him. இவரை துதிக்கும் போது நாம் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுகிறோம். When we praise him, we become strong in faith. நாம் எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் நிற்போமாக. For a few minutes, let's stand on our knees. இப்படி நான் சொன்ன இப்படிப்பட்ட தேவனை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து உரத்த சத்தமாய் அவருக்கு மகிமை செலுத்துங்கள். What I told about that God, just meditate with a loud voice, glorify and magnify your Lord. நீங்கள் அவரை துதிக்க துதிக்க How much you praise and glorify the Lord, உங்கள் சந்தேகங்கள் அகன்றுவிடும். and all your suspicion, doubt will vanish away, உங்கள் பயங்கள் அகன்றுவிடும். and all your fear will be removed. உங்கள் விசுவாசம் பலனுள்ள விசுவாசமாக மாறும். Your faith will be made still more strong. நம்முடைய மத்தியிலே சகல மகிமைக்கும் பாத்திரரான தேவன் உலாவிக் கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். I could see the Lord who is worthy of all praises is moving in our midst. நம்முடைய மத்தியிலே ஒரு அசாதாரணமான ஒருவர் அதிகாரத்தோடு உலாவிக் கொண்டிருப்பதை காண்கிறேன். And I could see about the invisible God with all power and authority moving in our midst. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதிப்போமாக. With the depth of the heart, let's praise him. அவரை மகிமைப்படுத்துவோமாக. Let's magnify him. ஹalleluya. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதியுங்கள். With the depth of your heart, praise him. ஹalleluya. நீங்கள் துதிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பெருமை உண்டாகிறது. While you praise God, you can see the strength coming in you. ஆமென். ஹalleluya. சத்தமாய் துதியுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறுங்கள். Glorify God, you can praise him and remain strong. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். இந்த தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். This God is our God the Father. ஏசாயா 64:8 அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீர் எங்களுடைய பிதா. In Isaiah 64:8 we read, God is our Father. இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் நீர் எங்களுடைய பிதா. But now, O Lord, thou art our Father. நீர் எங்களுடைய பிதா. Thou art our Father. சொல்லுங்கள், நீர் எங்களுடைய பிதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அவர் நம்முடைய தகப்பன், And he is our Father. நாம் அவருடைய பிள்ளைகள். And we are all his children. ஒரு ஹவுஸ் ஓனர் எடுத்துக்காங்க. ஹவுஸ் ஓனர் தன்னுடைய வீட்டில் வாடகைக்கு இருக்கிறவனை டெனன்ட் என்று கூப்பிடுகிறான். And even the house owner, whoever be as for the rent, they call him as a tenant. நாம் இருக்கிற வீடுகள் எல்லாம் நமக்கு சொந்த வீடுகள் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த வீடுகள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தந்த வீடுகள். Or whatever the own house, all the house be given by the Lord. நாம் யாரும் அதற்கு ஓனர் இல்ல, கர்த்தர் தான் ஓனர். We are all not the owners of the house, only the Lord is the owner. ஆனால் அவர் நம்மை ஒரு நாளும் டெனன்ட்ஸ் என்று கூப்பிடுறதில்லை, நம்மை பிள்ளைகள் என்று தான் கூப்பிடுகிறார். But he never calls us as a tenants, but he only calls us as a children. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஒரு பிசினஸ் மேன் அவனிடத்தில் வருகிற வாடிக்கையாளர்களை அவன் கஸ்டமர்ஸ் என்று கூப்பிடுகிறான். Even the businessman, whoever come unto him, he called him as a customer. நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு அவசியமான எல்லாவற்றையும் கர்த்தர் தான் நிறைவாக சப்ளை பண்ணி கொண்டிருக்கிறார். Every day, what all our needs, he is supplying continuously. ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடத்திலிருந்து தான் வாங்குகிறோம்.
And every day we are able to get everything from the hand of the Lord. ஆனால் அவர் நம்மை ஒரு நாளும் கஸ்டமர்ஸ் என்று அழைக்கிறதில்லை, நாம அவர் பிள்ளைகள் என்று தான் அழைக்கிறார். But he never calls us as a customers, but he only calls us as a children. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக சொல்லுகிறேன். But I want to tell you so you may understand. ஒரு அட்வொகேட், even the advocate, அவனிடத்திலே தன்னுடைய வழக்குகளோடு வருகிறதான ஆட்களை, and whoever come with the cases for the matter of the case, client என்று அழைக்கிறான். client, and he is only calling those people as the clients. கர்த்தராகிய இயேசு நம்முடைய அட்வொகேட். And the Lord Jesus Christ is our real advocate. நம்முடைய வழக்குகள் எல்லாம் அவர்தான் நடத்தி கொண்டிருக்கிறார். And he is only the Lord, he is conducting all our cases. ஆனால் அவர் நம்மை ஒரு நாளும் கிளையன்ட்ஸ் என்று அழைக்கிறதில்லை, அவர் என் பிள்ளைகள் என்று தான் அழைக்கிறார். But he never calls us as a client, but he only calls us my children. இப்படி அவர் என்னுடைய பிதா என்று உங்களில் எத்தனை பேர் உரிமை பாராட்டுகிறீர்களோ, முழங்கால் நின்று அவர் என்னுடைய பிதா என்று சொல்லி அவரை துதிப்போமாக. திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் அவருடைய டெனன்ட்ஸ் அல்ல. I want to tell it again, we are not the tenants of the Lord. நாம் அவருடைய பிள்ளைகள். But we are only children of the Lord. நாம் அவருடைய கஸ்டமர்ஸ் அல்ல. We are not the customers. நாம் அவருடைய பிள்ளைகள். And we are only his children. நாம் அவருடைய கிளையன்ட்ஸ் அல்ல. We are not his clients. நாம் அவருடைய பிள்ளைகள். But we are his children. நீர் எங்களுடைய தகப்பன் என்று சொல்லி சத்தமாய் துதியுங்க, கைகளை தட்டி துதியுங்க. நாம் துதித்தது, நாம் பிள்ளைகளா இருந்தால் நம்முடைய அப்பாவை எப்படி துதிக்க வேண்டும்? ஒரு முறை விட அவர் நம்முடைய பிதா. இப்போதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா என்று சொல்லி உரிமையோடு விட அவர் தகப்பனானால் உன்னுடைய காரியம் சக்சஸ். அடுத்ததாக நம்முடைய தேவன் காரியத்தை மாறுதலாய் மாற்றுகிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று எஸ்தரின் புத்தகத்திலே ஒரு வசனத்தை வாசித்தேன். And I read in the verses from the book of Esther, even the matter has become a changed one. காரியம் மாறுதலாய் முடிந்தது. Even that matter has changed into another one. அந்த வசனத்தை வைத்து துதிக்கும்படியாக எனக்கு ஒரு பெரிய ஏவுதல். But I got a great persuasion keeping that word and praise God. எஸ்தரின் புத்தகத்தில் இந்த வசனத்தை வாசிங்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. And even we read in that book of Esther how that matter have been changed to another. 9ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். முதலாம் வசனம்.
ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. Now in the 12th month, that is the month Adar, on the 13th day of the same, when the king's commandment and his decree drew near to be put in execution, in the day that the enemies of the Jews hoped to have power over them, though it was turned to the contrary, that the Jews had ruled over them that hated them. இந்த துதி ஆராதனையின் மூலமாக even through this dawn praising, சத்துரு உனக்கு விரோதமாக செய்ய நினைத்த காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. whatever they Amen. plotted against, that going to turn to the contrary. கர்த்தர் சொல்லுகிறார், And only the Lord God says, இந்த துதி ஆராதனையின் மூலமாக சத்துரு உனக்கு விரோதமாய் செய்ய வேண்டும் என்று நினைத்த அந்த காரியம் மாறுதலாய் முடிய போகிறது. and whatever the devil conspire to do evil, and all turn into contrary. ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். But I want to say about an incident. ஜெரி என்பவர் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். And Jerry was a man of God, இவர் தன்னுடைய குடும்பத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். and he was doing the ministry as a family. அந்த சாட்சியை வாசித்ததனால் நான் சொல்லுகிறேன். As I read the testimony, I want to tell you. ஒரு நாள் இவரும் இவருடைய குடும்பமும் இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். One day he and his all family members, they had the night supper. இவரை சுட்டுக் கொல்லும்படியாக திடீரென்று ஒருவன் அவருடைய வீட்டுக்குள்ளே வந்தான். And all of a sudden one entered into the house to shoot him down. எல்லாரும் மேசையில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். And all be eating, taking food on the table. துப்பாக்கி எடுத்து நேரே நீட்டி சுட்டான். And he just pointed that pistol and shot them. ஆனால் குண்டு வெளியே வரவில்லை. But no bullets came. திரும்ப திரும்ப அந்த பட்டனை அமுக்குகிறான். ஆனால் இந்த துப்பாக்கி செயலற்று போயிற்று. And he was triggering the pistol, even that no bullets come, and it became not able to activate. அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. And immediately got angry. மீண்டும் மீண்டும் அழுத்தினான். ஆனாலும் குண்டு வெடிக்கவில்லை. Again and again he tried the trigger, but no bullet came. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவரை பார்த்து, நண்பனே, நான் இயேசுனுடைய ஊழியக்காரன், இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னான். And he told to that man, friend, I am the man of God, and God loves you. அதை கேட்டு அந்த கொலைக்காரன், ஓஹோ, அதுதான் பிரச்சனை, என் துப்பாக்கியில பிரச்சனை இல்லை என்று சொல்லி நான் போகிறேன் என்று போய்விட்டான். And that's why he told, as you are a man of God, that is the problem. I have no problem with my pistol. He went away. சில வருடங்களுக்கு பிறகு, After later some years, இந்த ஊழியக்காரனை சந்திக்க ஒரு மிஷனரி வந்தார். to visit this man of God, one missionary came. அவர் தன்னை இந்த ஊழியக்காரனுக்கு அறிமுகப்படுத்தினார். And that man had introduced him to this man of God. நான் யார் தெரியுமா என்று கேட்டார். He told him, what I am, you know. அவருக்கு தெரியவில்லை. He told, I don't know about you. அன்றைக்கு உங்களை துப்பாக்கினால் சுடும்படி உள்ளே வந்து சுட்டேனே, குண்டு வெடிக்கவில்லையே, அவன்தான் நான் என்று சொன்னார். That day I entered into the house, I tried and even the bullet did not come. I am the very person who did மிஷனரியை சுட வந்தவன் மிஷனரியாய் மாறினான். The man who came to kill the missionary, he turned to be like a missionary. கர்த்தர் காரியத்தை மாறுதலாக்குகிற தேவன். The Lord God who is turning into contrary. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். Whatever the weapon that is raised against you will never be prosperous. கர்த்தர் காரியத்தை மாற்றுகிறார். And the Lord God turning the matter into contrary. விசுவாசமுள்ளவர்கள் முழங்காலில் நின்று துதியுங்கள், உங்கள் காரியம் மாறுதலாய் மாறும். And who those who believe it, stand on the knees and praise Him, all your matter turn to be into contrary. பிசாசு உங்களுக்கு விரோதமாய் செய்ய நினைத்த காரியம் மாறுதலாய் முடியும். Whatever the devil plot to do evil, that all turn into contrary. ஆமென். கர்த்தர் காரியத்தை
உனக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள், தீய காரியங்களை, கொடுமையான காரியங்களை செய்ய அவன் திட்டமிட்டான். Even the devil had conspired against you, against your family, very cruel things. ஆனால் இப்பொழுது நீ துதிக்கிறபடியினால் பிசாசுனுடைய அந்த திட்டங்கள் எல்லாம் தாறுமாறாய் மாறிவிட்டது. As you pray now, all the plans of the devil is shattered. அடுத்ததாக, Nextly, உங்களுடைய காரியங்கள் எந்தெந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிந்திருக்கிறதோ நீங்கள் போன பிற்பாடு எனக்கு அறிவிக்க வேண்டும். whatever the matter that had turned into contrary, while you go back to your home, you must report me. உங்களுடைய காரியங்கள் மாறுதலாய் முடிந்திருக்கிறது. சத்துரு சில காரியங்களை செய்ய வந்தான், ஆனால் கர்த்தர் இதை நேராக மாற்றி விட்டார். அதை நீங்கள் போய் எனக்கு அறிவிக்க வேண்டும். And the devil, whatever they conspired against, and all the matter, God turned into contrary. While you go back, you must report me. அடுத்தது எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். Jeremiah 32nd chapter verse 27. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இல்லை. And there is nothing impossible God to do any marvelous thing. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்குத்தத்த வசனம். And this is a very well known promise of God. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ. Behold, I am the Lord, the God of all flesh. Is there anything too hard for me? இந்த வசனத்தை வைத்து நான் உங்களுடைய சரீர சுகத்தை பற்றி பேசுகிறேன். And keeping this verse, I want to speak about the health and the healing of your body. உங்கள் சரீரத்தில் அற்புதமான ஒரு சுகத்தை கர்த்தர் தர வல்லவர். And the Lord God is able to bring about a marvelous healing in our body. வியாதி எப்படிப்பட்டது என்ற கேள்வி இல்லை. And while we have a question what kind of sickness it is, கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் இல்லை. and there is nothing hard for the Lord to do. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். But I want to tell an example. நெப்போலியன் ஹில் என்பவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. Even the Napoleon Hill, he had a child. அந்த குழந்தைக்கு செவிகள் இல்லை. That child did not have ears. காதுகள் இல்லை. And no ears at all. இந்த சாட்சி சில பத்திரிகைகளிலே காதுகள் இல்லை என்று, அதாவது கேட்கவில்லை, செவி கேட்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சில பிரதிகளிலே செவியே இல்லை என்றுதான். Some say that he did have no hearing, and there was no hearing ears at all. செவியே இல்லாத ஒரு குழந்தை பிறந்தது. And it was a child where it was born without even that ears. அந்த குழந்தையை பார்த்த மருத்துவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். Even the physician and the doctors, when they saw it, they were greatly grieved. தங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். And they told they have nothing to do for that child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நெப்போலியன் ஹில் அந்த குழந்தையை கையில் எடுத்தாராம்.
Even the Napoleon Hill took the child in his arm. டாக்டர்களை பார்த்து, He was looking upon the doctors. அன்பான நண்பர்களே, Oh dear friends, உங்கள் உதவிக்கு நன்றி. I'm thankful for all your help. என் குழந்தையினுடைய பிரச்சனை உங்கள் அறிவுக்கும் திறமைக்கும் அப்பாற்பட்டது என்பதை நான் அறிவேன். I know even the problem my child is beyond your help, your recognition. ஆனால் Even though, இதை பற்றி நான் அறிவிக்க வேண்டிய இன்னொரு இடம் இருக்கிறது but I have another place where to inform. என்று சொல்லி அந்த குழந்தையை எடுத்து வேகமாய் நடந்து போனாராம். And taking the child, swiftly, hastily he was walking on. ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே போய் கர்த்தரிடத்திலே அந்த குழந்தையை காட்டி கதறி கதறி அழுது ஜெபித்தாராம். And going a certain distance and lifting the child towards heaven, he started weeping and weeping and saying the matter to the Lord. அன்றைக்கு எந்த நேரத்தில் ஜெபித்தாரோ அதே போல தினமும் அந்த குழந்தைக்காக சில நாட்கள் ஜெபித்துக் கொண்டே இருந்தாராம். And that day, as he was praying for the child, daily he was doing the same kind of prayer. அருமையானவர்களே, கர்த்தர் செய்தது என்ன தெரியுமா? Oh, dear அந்த குழந்தைக்கு செவிகள் முளைத்ததாம். Oh dear beloved, what I want to say, what happened to the child now? Even the ear had came. காதுகள் இல்லாதிருந்த குழந்தைக்கு காதுகள் முளைத்ததாம். Even the child would have no ears. Even the ears started growing. ஒரு சகோதரி என்னிடத்திலே தான் கண்டதை சொன்னார்கள். One sister, what she had seen by the eyes, she told me. ஒரு குருடனுக்காக ஜெபிக்கும்போது, while she was praying for the blind man. கொட்டாரக்கரை ஃபெய்த்தோமிலே சில வருடங்களுக்கு முன்பதாக, it was in the Kottarakara faith some years back. அவன் குருடன் என்றால் கண்களே இல்லை, பார்வை இல்லை என்றல்ல, கண்களே இல்லை. இந்த இடம் சதையினால் அப்படி மூடி இருந்ததாம். A blind man mean, and it was something which was closed by the flesh. ஜெபம் பண்ணபோது இந்த இடம் அப்படியே கிழிந்து கண் உண்டானதாம். இதை அவர்கள் சொன்னார்கள், என் கண்ணால் நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். But while it was prayed, even that part of the flesh was torn and ears came. She told that he had seen by her own eyes. உன்னுடைய சரீரத்திலோ அல்லது உன்னுடைய பிள்ளையினுடைய சரீரத்திலோ அல்லது உன்னை சம்பந்தப்பட்ட யாருடைய சரீரத்திலோ இருக்கிற வியாதிகள் கர்த்தரால் குணமாக்க கூடாதவைகள் அல்ல. Or whatever the sickness in our body and our children, it's not for the Lord, it's not hard for the Lord to heal. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கர்த்தர் கேட்கிறார். And God is asking, is there anything hard for me? விசுவாசத்தோடு இப்போ நாம் துதிக்க போகிறோம். அற்புத சுகம் இன்றைக்கு அநேகர் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். Now with the faith we are going to praise and you are going to get a miraculous healing. முழங்காலில் நிற்போமாக. Let's all stand on our knees. கர்த்தாவே, உம்மால் கூடாத காரியம் இல்லை. Oh Lord, there is nothing hard for you, Lord. செவிகளை முளைக்கச் செய்தவர், The Lord God who made to grow the ears, கண்களை உண்டு பண்ணினவர், the Lord who had formed the eyes, இந்த சரீரத்தின் பலவீனம் சுகமாக்க உம்மால் கூடாததல்ல. even the infirmity of the body, it is not hard for you to heal. உங்களுடைய கைகளை தட்டி உரத்த சத்தமாய் துதியுங்கள். ஹalleluya. கர்த்தரால் கூடாத காரியமில்லை. கர்த்தர் நம்முடைய சரீரத்தின் அவயவங்களை புதிதாய் உண்டு பண்ணுகிறவர். அந்த விசுவாசத்தோடு ஒருமுறை கூட கர்த்தரை துதிப்போமாக.
இப்பொழுது நம்முடைய பாட்டுத்தாளில் அந்த இங்கிலீஷ் கோரஸை ஒன்று பாடுவோம். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். It's not by might, it's not by power, it's by the Holy Spirit. Is there a mountain in your way? To dance and cheers above. Press on, Oh, hear the Spirit say, this mountain shall come down. It's not by might, it's not by power, but by my Spirit, say the Lord of hosts. It's not by might, it's not by power, but by my Spirit, say the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By the Spirit, say the Lord. Hallelujah. இந்த மலை சமுத்திரத்திலே போய் விழுமா? Will this mountain removed and fall into the sea? இந்த மலை இங்கிருந்து அகன்று போகுமா? Will this mountain removed and go away? அந்த மலை எது? What is that mountain? இந்த சரீரத்தில் இருக்கிற வியாதிதான். It's only the sickness in the body. போகுமா? Will it removed? போகும் என்று சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். Is there a mountain In your way, to dance and cheers above. Praise on, to hear the Spirit say, this mountain shall come down. It's not by might, it's not by power, but by my Spirit, say the Lord of hosts. It's not by might, it's not by power, but by my Spirit, say the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my Spirit, say the Lord. Hallelujah. எனக்கு இதை பாடும்போதே அப்படியே குதிச்சலாமா இருக்கு. No, I was singing the song, I want to leap. இந்த மலை நீங்குமா? Will let this mountain be removed? By my spirit says the Lord. By என்னுடைய my, ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். the Lord God said, by my spirit. Mountain Shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my Spirit, say the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my Spirit, say the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my Spirit, say the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my Spirit, say the Lord. Hallelujah. ஒரு தடவை எனக்கு திருப்தி ஆகல. நாம் இவ்வளவு பேர் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம். இவ்வளவு பேர் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறோம். And we are so much of the children of God. நாம் பாடும்போது பரலோகம் அழிகூரும், பாதாளம் நடுநடுங்கும். Even the heaven will be rejoicing and the hell will be trembling. மதுரையில் கிரியை செய்கிற அநேக வல்லமைகள் நடுநடுங்கும். Whatever evil power working in Madurai, all will be trembling. அநேகரை கட்டி வைத்திருக்கிறதான கட்டுகள் அவிழ்க்கப்படும். And whatever the bond which have been bound, it all be unleashed. அநேகருக்கு வியாதி ஒரு பெரிய மலையை போல் இருக்கிறது. Even the sickness of many like a great mountain. இந்த மலை மாறுமா, நீங்குமா? Will that mountain be removed away? இது நீங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். But the Lord God says it will be removed. எல்லாரும் கை தட்டி பாடு. This mountain shall be removed. This mountain shall be removed. This mountain shall be removed. By my Spirit, say the Lord. This mountain shall be removed. This mountain shall be removed.
அடுத்ததாக Nextly, நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. we got only a few minutes before us. வறுமை, கடன் இவைகளினால் அவதிப்படுகிறவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன். I want to give a promise. The people whoever under poverty and debts, I want to give the promise of God. பண பற்றாக்குறைகள், வறுமைகள், கடன் தொல்லைகள் இதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். Even the lack of money, poverty and debts, and God is able to deliver us. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். The 1 Timothy chapter 6 verse 17. அந்த பகுதியை மட்டும் படியுங்கள். நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். The living God who giveth us richly all things to enjoy. உங்களுடைய பைபிள்ல இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படியுங்க. நீ அனுபவிப்பதற்கு உனக்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அவர் கொடுக்கிறார். In the living God, for you to enjoy, He giveth all the things richly. ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். But I want to tell about an incident. மிலிட்டரியில வேலை பார்க்கிறதான ஒரு சகோதரன். It wasn't a brother who worked in the military. கதை அல்ல, நடந்த சாட்சி. It's not in a story, it's what really happened. அவன் மிகுந்த கடன் தொல்லையால் வருந்தி கொண்டிருந்தான். And he was greatly grieved because of the debts. ஒரு நாள் ராத்திரி வேலையெல்லாம் முடித்து அவனுடைய கேம்ப்ல போய் கூடாரத்திலே அவன் படுக்கும் முன்னால் தன்னுடைய கடன் பாரத்தினால் கொஞ்ச நேரம் சிந்தித்துக் கொண்டே இருந்தான். After the work was over, when he got down, when he went to his tent, and while he was lying down, he was thinking about his debts. ஒரு பேப்பர் எடுத்து அவனுடைய கடன் எல்லாம் அந்த பேப்பர்ல எழுதினானா. And he was writing down all those debts on the paper. கடைசில பார்த்தால் ஒரு பெரிய தொகை. And while he looked, and finally it was a big amount. மனம் நொந்து போனான். He was greatly tormented in the mind. இந்த கடனை நான் எப்படி தீர்ப்பேன்? How could I able to remit all this money? கடைசில அவன் எழுதினான், இவ்வளவு பெரிய தொகையை நான் எப்படி தீர்ப்பேன்? How would I able to pay back this huge amount? அடுத்தது, யார் எனக்காக இந்த கடனை தீர்த்து முடிப்பார்கள்? And who would going to solve these debts of this huge amount? அப்படியே எழுதி வைத்து மேசையிலே தலையை சாய் தூங்கி விட்டான். And having written all that, keeping his head on a chair, and he slept. நடு ராத்திரியிலே அந்த நாட்டு மன்னன் மாறு இடத்திலே இந்த கேம்புக்குள்ள வந்தார். And that time the king came in the disguise into that camp. ராணுவ விதிக்கு மாறாக நடு இரவிலே இந்த கூடாரத்தில் விளக்கு எரிவதன் காரணம் என்ன என்று பார்க்க அந்த கூடாரத்துக்கு வந்தான். And in the middle of the night, contrary to the laws of the military, the lamp was burning to see that he came to that tent. அப்பொழுது இவன் மேசையின் மேல் சாய்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறான். And he was leaning upon the table and he was sleeping. பக்கத்துல ஒரு காகிதம் இருக்கு. And you saw one paper written in that way. மன்னன் அதை எடுத்து படித்து பார்த்தான். And the king just he saw that. யார் இந்த கடனை எனக்காக தீர்ப்பார்கள்? Who would be able to solve this debt for me? மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த கடைசியிலே அவனுடைய சிக்னேச்சர் போட்டான். And what that king did, find the last part of that paper, he put out his signature. அதற்கு கீழே தன் கையொப்பமிட்டான். And below that he put his own signature. அந்த பேப்பரை மெதுவா வைத்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு மெதுவாக போய்விட்டார். And keeping the paper and just put off the light and smoothly he escaped. இவன் காலையில எழும்பினான். And early morning he got up. யாரோ ஒரு ஆள் சிக்னேச்சர் போட்டிருக்காங்க. Somebody has put a signature. விசாரித்து பார்த்தால் இது மன்னனுடைய சிக்னேச்சர். And while he inquired about it, it was the signature of the king. கலங்கினான். He was greatly troubled. என்ன ஆகுமோ தெரியாது என் கதி. I don't know what is going to happen to my fate. எல்லாரும் அவனை பயமுறுத்தினார்கள், உன் கதி அவ்வளவுதான். Everybody intimidating that his destiny will be miserable. நடந்தது என்ன தெரியுமா? What is really happening now? மன்னன் இவனை அழைத்து அவனுடைய எல்லா கடனையும் கொடுத்து முடித்தான். The king called him and solved all the debts whatever he had on his part. யாராகிலும் வறுமையினாலோ கடன் தொல்லையினாலோ நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் கையெழுத்திடுகிறார். Are you suffering with the poverty, or are you suffering with the huge amount of debts? The Lord God himself putting his signature. நீ விசுவாசத்தோடு துதித்தால்
தேவனுடைய சிக்னேச்சர் அங்கே போடப்படும். If you believe, the Lord God himself will put his signature there. உன் கடன் தீர்க்கப்படும். And your debts will be paid and solved. உன்னுடைய வறுமைக்கு ஒரு தீர்வை கர்த்தர் இன்றைக்கே செய்கிறார். And God will make a remedy for all your poverty today itself. Let's all stand on our knees. விசுவாசத்தோடு துதிப்போமாக. Praise the Lord, praise him. பரலோக மன்னன் இறங்கி வரட்டும். Let the heavenly king come down. கையெழுத்திடட்டும். Into the signature. கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் தருகிறார். The Lord God provides everything for your sake. நீ அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் உனக்கு கொடுக்கிறார். Whatever it is God, He's going to reward you richly. கர்த்தரை நன்றியோடு சத்தமாய் உங்களுடைய கைகளை தட்டி அவரை ஸ்தோத்திரியுங்கள். And now with a grateful heart, clap your hands, praise Him. ஆமென். நீங்கள் துதிப்பதற்காக திரும்பவும் சொல்லுகிறேன். Want to praise, I want to tell it back again. அவனுடைய கடன் எல்லாம் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட்டது. And all his debts was solved by the palace. உன்னுடைய கடனை எல்லாம் பரலோகத்திலிருந்து கர்த்தர் இப்பொழுது கொடுத்து தீர்க்கிறார். Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. இது போதாது, சிக்னேச்சர் விழணுமே. சிக்னேச்சர் விழுறது வரைக்கும் நீங்க துதிக்கணுமே. You have to praise God until the signature. கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிக்னேச்சர் போட்டு போய் விடுவார். ஹalleluya. Come down and praise the signature and go away. ஹalleluya. ஹalleluya. சொந்தம் 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 சொந்தம். ஆமென். அடுத்ததாக வாலிபர்களுக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வசனம் தருகிறேன். I want to give for the young people, even the children, some the word of God, the promise of God. 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 2 Samuel chapter 21, 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும். from 15 to 17. தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமான இஸ்பிபெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். And David waxed faint, and Ishbi-benob, which was of the sons of the giant, the weight of whose spear weighed 300 shekels of brass in weight, he being girded with a new sword, thought to have slain David. எல்லா வாலிபர்களும் இந்த வசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். Now all the young people just look into this verse. தாவீது விடாய்த்து போனான். Now that David was weakened. தாவீது விடாய்த்து போனதை பார்த்த இஸ்பிபனோப் என்கிற ஒரு ராட்சசன், Now while David was waxing faint, Isbi-benob with one giant was standing in that place. அவன் தாவீதை கொல்லும்படி வந்தான். And he had only come to slay David. ஆனால் தாவீதோடு கூட இருந்த அபிசா என்கிறவன் தாவீதை பாதுகாத்தான். But the Abishai was with the David, preserved David. அந்த பயங்கரமான மனுஷனை கொண்டு போட்டான். And that a terrible monster, he killed him. உங்களுக்கு நான் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுகிறேன். But I want to tell about the spiritual meaning about it. தாவீது விடாய்த்து போனான். And David was waxed faint. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள்.
Even the word of God says all the young people may faint. உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒருவேளை இளைப்படைந்து சோர்ந்து போகிற வேளைகள் இருக்கலாம். Even in your life you will have circumstances where you will faint. ஆனால் நீ அறிந்து கொள், நீ இளைப்படைந்து சோர்ந்து போகிற வேளையில் தான் இஸ்பிபனோப் வருவான். And while you are so fainting, in that way one of the Isbi-Benob will come. இஸ்பிபனோப் என்ற அந்த பெயருடைய அர்த்தம் உயரமான இடத்தில் வாசம் பண்ணுபவன். The Isbi-Benob mean a man who dwell in the high place. அதை இன்னும் விளக்கமாக சொல்லுகிறேன், உயரமான இடத்தில் வாசம் பண்ணுகிற சத்துரு. And I want to tell it clearly, the devil, the enemy that live in the high place. அதை இன்னும் விளக்கமாக சொல்லுகிறேன், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. I want to tell it a little more clearly, even the host that is found working in the high places. நீ விடாய்த்திருக்கும் போது உன்னை அழித்து போடும்படி வருகிறது. While you are waxing and fainting, and that time he comes to slay you. அந்த சந்தர்ப்பத்திலே அபிசாய் என்கிறவன் தாவீதோடு கூட இருந்தான். At that time Abishai was with David. அபிசாய் என்ற பெயருடைய அர்த்தம் ஐஸ்வர்யம் உள்ளவன், மிகுந்த ஐஸ்வர்யவான். Abishai means a very rich person. ஐஸ்வர்யத்தின் ஊற்று என்றுதான் அதனுடைய அர்த்தம். And the meaning is the fountain of the riches. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. அவன்தான் இந்த தாவீதை பாதுகாக்கிறான். Only that person is able to preserve David. அதற்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. But it got two kind of meaning. ஐஸ்வர்யம் என்பது ரெண்டு ஐஸ்வர்யத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. The riches, the word of God says about the two riches. ஒன்று கிருபையின் ஐஸ்வர்யம், Only the riches of grace. இன்னொன்று விசுவாசத்தின் ஐஸ்வர்யம். Another riches of faith. கிருபையின் ஐஸ்வர்யமும் விசுவாசத்தின் ஐஸ்வர்யமும் உனக்கு இருந்தால் இஸ்பிபனோப்பை நீ ஜெயிப்பாய். If you have the riches of grace, the riches of faith, and he will be able to conquer Isbi-Benob. இன்னொரு அர்த்தம், That is another meaning. கிருபையின் ஐஸ்வர்யமும் விசுவாசத்தின் ஐஸ்வர்யமும் உடையவர்கள் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால், அவர்களோடு நீ ஐக்கியமாக இருந்தால், அவர்கள் மூலம் நீ இஸ்பிபனோப்பை ஜெயிப்பாய். And if you have that riches of grace, riches of faith, if you have a friends, even with that Isbi-Benob, you will be able to conquer and defeat him. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை அழிக்கும்படி எத்தனையோ தீய சக்திகள், உயரத்தில் வானமண்டலங்களில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் நம்முடைய பிள்ளைகளை அழிக்கும்படி பிரயாசப்படுகிறது. Even today our children, there are a lot of powers in the high is making all efforts to destroy. ஆனால் அபிசாய் என்கிற அனுபவம், கிருபையின் ஐஸ்வர்யம், விசுவாசத்தின் ஐஸ்வர்யம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறார் இந்த துதி ஆராதனையின் மூலமாக. And through this kind of down praising, the Abishai, the Lord has given the riches of grace and riches of faith the children. தாவீதே, உன்னோடு இருக்கிறவன் யார்? தாவீது சொல்வான், அபிசாய். And David, who is with you, he would say Abishai. வாலிபர்களே, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யார்? உங்களோடு இருக்கிறவர்கள் யார்? அபிசாய் அல்லது விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன் என்று நீங்க சொல்ல முடியுமா? And can you say, young man, and all those friends who wear the riches of grace and faith? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், நீ யாரிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறாயோ அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தால் நீ பாதுகாக்கப்படுவாய். Even the friends, why do you have a companion? If he is a man of the faith, he will be preserved. இன்னொரு பகுதியிலே விசுவாசத்தில் ஐஸ்வர்யமும் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள பரிசுத்தவான்களோடு நீ ஐக்கியமாக இருந்தால் நீ பாதுகாக்கப்படுவாய். On the other hand, the riches of faith and the grace of the saints of God, if you have a fellowship, you will be preserved. முழங்கால் நிற்போம். Let's all stand on our knees. அந்த ராட்சசனை ஸ்தோத்திரம் பண்ணி அழிப்போம். Let's praise God and destroy the giant. நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற துஷ்ட ஆவிகளை ஸ்தோத்திரத்தினால் அழிப்போம். நம்முடைய பிள்ளைகளை அழிக்கும்படி எழும்புகிறதான அந்த பொல்லாத ஆவிகள் அழிக்கப்படட்டும். நல்ல உணர்ச்சியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த இஸ்பிபனோப் அழியட்டும். அபிசாயின் ஆவியோடு துதியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமாக. பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, வாலிபர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற அந்த இஸ்பிபெனோபின் பொல்லாத ஆவிகள், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனை இந்த துதியோடு கூட நிர்மலமாக கீழே விழ வேண்டும். பிள்ளைகள் ஜாக்கிரதையா இதை கவனியுங்கள். நீங்கள் ஐக்கியமா இருக்கிற ஆட்கள் அபிசாயை போன்ற ஆட்களாக இருக்க வேண்டும். விசுவாசமும் கிருபையும் உள்ள பரிசுத்தவான்களோடு உங்களுடைய ஐக்கியம் இருக்க வேண்டும். And children, whoever you have a friendship, and they must be having these riches of grace and faith, even the servant of God in the same manner. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோடு நீங்கள் ஐக்கியமாக இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற அந்த துஷ்ட ஆவிகள் அழிக்கப்பட்டு போகும். நிச்சயமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்ததாக ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு முன்னேற்றமான ஒரு அனுபவத்தை பற்றி ஒரு வாக்குத்தத்தம் தருகிறேன். I want to give the promise of God regarding the progress of our spiritual life. அநேகருக்கு உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை. Many truly they don't have a spiritual life. சபைக்கு போகும்போது நல்லவர்கள் போல் இருக்கிறார்கள். When they go for the church, they appear like a good people. ஆனால் ஜீவியம் கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு ஜீவியம் இல்லை. But their life not really be admired by God. அநேகர் அப்படித்தான் காணப்படுகிறார்கள். Many they have such kind of tendency. வெளியே நல்லவர்கள் போலவும் உள்ளே அவர்கள் கர்த்தரால் புகழப்படுகிற ஜீவியம் இல்லை. Outwardly they are good, and inwardly they are not in a position to be appreciated by the Lord. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். I want to give verse to that kind of person. இந்த வசனத்தை விசுவாசித்து நீங்கள் துதித்தால் உங்கள் ஜீவியம் மாறும். If you believe and praise God, your life will certainly change. 1 கொரிந்தியர் 4:5. The 1 Corinthians chapter 4 verse 5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். Therefore judge nothing before the time until the Lord come, who both will bring to light the hidden things of darkness and will make manifest the counsels of the hearts, and then shall every man have praise of God. அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். And every man praise will be by the Lord. ஒரு நல்ல ஜீவியம் செய்தால் கர்த்தரால் அவன் புகழப்படுவான். If he is having a good life, he will be praised by the Lord. மனுஷரால் பாராட்டை விரும்பாதிருங்கள். And be not be praised by men. மனுஷருடைய பாராட்டுதலில் திருப்தி அடையாதிருங்கள். Don't be satisfied by the praising of men. நம் ஜீவியம் கர்த்தரால் பாராட்டத்தக்க ஜீவியமாக இருக்க வேண்டும். Let our life be admired by the Lord. டாக்டர் கிரீவ்ஸ் என்பவர் ஒரு கருவியை கண்டுபிடித்தார், ஒரு எந்திரத்தை. And even the Greek, he had invented one apparatus. அந்த எந்திரத்துக்கு பெயர் பாராட்டுகிற எந்திரம். And that apparatus is something appreciating, admiring machine. அதனுடைய பக்கத்துல ஒரு பட்டன் அமுத்தினா போதும் அந்த ஆளை பற்றி அந்த எந்திரம் பாராட்டி புகழ்ந்து பேசிக்கொண்டே இருக்கும். When you want to just press the button, automatically that machine will be praising and talking more about it. நீ இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்னென்னமோ காரியங்கள் புகழும். And it will be going on praising, saying he's such a person like that. அந்த எந்திரம் புகழுகிற காரியங்கள் இவருடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்படாத காரியங்களா இருந்தாலும் கூட அதை ரொம்ப திருப்தியோடு சந்தோஷமாய் திரும்பி போவார்களாம். And even though whatever that machine had admired, whichever not related to his true life, but they will be happy in leaving that place. ஆனால் கர்த்தர் நம்மை புகழுகிற எந்திரம் அல்ல.
But God is not a machine to admire in that way. நம்மை புகழ்வதற்கு முன்பு நம் இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்துகிறார். And before praising us, whatever the thought that found in the reins of our heart and mind, He is willing it. மறைந்திருக்கிற காரியத்தை வெளிப்படுத்துகிறார். And whatever the thing that have been hidden, He want to reveal it. நடந்த ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். I want to tell about the true incident that had happened. ஒரு கிறிஸ்தவனிடத்திலே ஒரு நாஸ்திகன் வந்து பைபிள் இடத்திலிருந்து கேட்கக்கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு 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 அவனை அலட்டிக் கொண்டே இருந்தான். Another man was going on troubling a Christian that atheist was a question about the Bible. அவன் எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னான் அந்த கிறிஸ்தவன். That Christian was able to answer for all the questions asked by that agnostic, that atheist. கடைசியில் இந்த கிறிஸ்தவன் அவனிடத்திலே கேட்கான், நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா, ஆவியானவர் உன்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்க சொல்லுகிறார், அதை கேட்கட்டுமா என்று கேட்டான். Even that Christian told, even the Spirit of the Lord is asking me to ask him a question. Shall I ask a question? அவன் சொன்னான், நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் சொல்லுகிறேன். Until that atheist say, whatever the question he asked me, I will answer you. ஆவியானவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? What is the question asked by the Spirit of the Lord? சில வருடங்களுக்கு முன்பு அந்த ரயில் என்ஜின் நிறுத்துறதான அந்த ஷெட்ல பின்பக்கத்திலே உன்னுடைய மனைவியை கொண்டு போய் கழுத்தை நெரித்து நீ கொன்றாய் அல்லவா என்று ஆவியானவர் கேட்டார். Even the Spirit of the Lord asked him some years back, taking your wife back up that rail yard and he strangled him to death. அவனுக்கு நடுக்கம் பிடித்தது. And immediately he was trembling. வருஷக்கணக்காக இந்த காரியத்தை மறைத்து வைத்திருந்தான், யாருக்கும் தெரியவில்லை என்று நினைத்தான். For years together he thought it was hidden. He thought it will never be known to anybody. காலில் விழுந்தான். He fell on his feet. மன்னிப்பு கேட்டான். He was apologizing. அதுபோல மறைந்திருக்கிறவைகளை வெளிப்படுத்தினால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகுமா? How if anything hidden when it is manifested, will he have a praise? இருதயத்தின் யோசனைகளை வெளிப்படுத்தினால் புகழ்ச்சி உண்டாகுமா? When all the thought of your heart be revealed, will he have a praise? கர்த்தர் உன்னை புகழுவதற்கு முன்பு உன் யோசனைகளை வெளிப்படுத்துகிறார், உன் ரகசியமான காரியங்களை வெளிப்படுத்துகிறார், அதற்கு பிறகு புகழுகிறார். Before God praise you, whatever hidden thing, whatever the thing that he found to be concealed in our heart, everything he revealed. இப்பொழுது நாம் முழங்கால் நிற்போம். Let's all stand on our knees. கர்த்தாவே, நீர் புகழுகிற ஒரு ஜீவியம் எனக்கு தாரும் என்று சொல்லி ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தருவார். Oh Lord, give me a life so that I may be praised by you. The Lord God going to give the kind of life. நீர் புகழுகிற ஒரு ஜீவியம் எனக்கு தாரும். Oh Lord, give me the life which thou would admire me. நீர் புகழுகிற ஒரு ஜீவியம் எனக்கு தாரும். Oh Lord, give me life, thou would praise me. துதியுங்கள், சத்தமாய் துதியுங்கள் கர்த்தரை இந்த வசனத்தை வைத்து. Just give me the praise here, loudly praise God. ஆமென். பாருங்க, கவனிங்க, நீங்கள் துதிக்கும் முன்பு கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு ஜீவியத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி துதியுங்கள். Before praising God, I desire a life where God will praise me. சத்தமாய் சொல்லிக்கொண்டே துதியுங்கள். Loudly say, praise Him. கர்த்தரால் புகழப்படுகிற ஒரு ஜீவியத்தை நான் விரும்புகிறேன். I desire a life where praise ஆமென். ஆமென். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல காரியம். It's a good thing. இதுக்காக நாம் எப்படி துதிக்க வேண்டும் தெரியுமா? How much we have to praise Him now? ஆண்டவரே, நீர் புகழுகிற ஒரு ஜீவியத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கர்த்தரை துதியுங்கள். Praise God, I desire a life you will praise me. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். Thank you, Jesus.
அடுத்ததாக Nextly, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒரு வசனம் தருகிறேன். I want to give the word of God to people who serve the Lord. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? And who could separate us from the love of Christ? ரோமர் 8:36. Romans 8:36. போதும். ஒரு முறை கர்த்தருடைய ஊழியம் செய்து கொண்டிருந்த ஒரு சகோதரி பாஸ்டர் டான் எங்களுடைய சபையில் ஒரு பெரிய பாஸ்டராக இருந்து மரித்து போனார். அந்த பாஸ்டர் டான் இடத்துல வந்து, பாஸ்டர் நான் இந்த ஊழியத்தை விட்டு வெளியேற விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். And one sister was serving the Lord in this ministry. He was telling to Pastor Don, "Oh pastor, I want to leave the ministry." பாஸ்டர் டான் சொன்னார், நல்லது. Pastor Don said, "Well, it is good. நீங்கள் போகிறதுக்கு முன்னதாக உங்கள் அறையிலே போய், இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன், ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படி சொல்லி கொஞ்ச நேரம் சொல்லிட்டே இருங்க, அப்புறமா நீங்க போங்கன்னு சொன்னார். And before leaving, you just go to your room and say to the Lord, Lord, I love you." இந்த சகோதரி அந்த பாஸ்டர் டான் சொன்னது போலவே ரூமுக்குள்ள போய், கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன், கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன், கர்த்தாவே நான் உம்மை நேசிக்கிறேன், கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன் அழத் தொடங்கிட்டாங்க. And she went as an instruction of the Pastor Don into her room and saying, "Lord, I love you, Lord, I love you, Lord, I love you," and started weeping. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்த சகோதரி பாஸ்டர் டானை அவருடைய ரூமுக்குள்ள தேடி வருகிறார்கள், அழுது கொண்டே வருகிறார்கள். And Pastor Don was able to see that sister coming with the weeping. பாஸ்டர் நான் ஊழியத்தை விட்டு வெளியேற மாட்டேன். Pastor, I'm not going to leave the ministry. கர்த்தர் என்னுடைய இதயத்தை அன்பினால் நிரப்பி விட்டார். The Lord had filled my heart with His love. அருமையான தேவ ஊழியர்களே, Oh dear servant of God, தேவ அன்பை அடித்தளமாக்கி செய்யப்படுகிற ஊழியங்களை எந்த வல்லமைகளாலும் தகர்க்க முடியாது. whatever you keep the love of God as a foundation and base, nothing can scatter it. தேவ அன்பை அடித்தளமாக்கி செய்யப்படுகிற எந்த ஊழியத்தையும் எந்த வல்லமையும் தகர்க்க முடியாது. Whatever the ministry which is made as a base and foundation, no power can scatter அதை it. விசுவாசிக்கிறவர்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை துதியுங்கள். And people all praise Him. நீங்கள் துதிக்கும் போது இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று இதயத்தில் நினைத்துக் கொண்டே கர்த்தரை துதியுங்கள். When you praise God, you say in the heart, Lord, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Oh Lord, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Oh Lord, I love you. இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன். Jesus, I love you. சத்தமாய் துதியுங்கள். Glory praises. சோர்ந்து போக மாட்டேன். I will not faint. உமக்காக ஊழியம் செய்வேன். I will do the ministry. இன்றைக்கு Even today, என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு 7 மணிக்கு மழை வந்தது. and this evening, previous evening, there was a 7 o'clock great rain came. 7 மணிக்கு மழை வந்தது. At 7 o'clock, there was rain. நான் கூட இதை தான் செய்தேன். I did the same. கர்த்தரிடத்துல போய் முழங்கால் நின்று, இயேசுவே உம்மை நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன், இயேசுவே உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். And I was kneeling down and saying to the Lord God, I love you, Lord. I love you, Lord. I love you more and more. பிசாசு நான் சோர்ந்து போவேனா என்று நினைத்தான். Even the devil thought that I will give for the fainting. இயேசுவே உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன் என்று சொன்னேன். And I told, Lord, I love you more and more. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். I will have a hope even though He slay me. கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். Even if He slay me, I will have a hope. ஹalleluya 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 ஹalleluya. கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். ஆமென்.
அடுத்ததாக Nextly, மதுரை பட்டணத்திற்காக துதிக்க போகிறோம். now we are going to praise for the city of Madurai, விசேஷமாக and especially தற்கொலையின் ஆவிகள், and all the suicidal spirit. தற்கொலையின் ஆவி அதிகமாக இருக்கிறது. Now in Madurai you can find the suicidal spirit. தற்கொலை புள்ளி விவரத்தை படித்தேன். கேரளாவிலே தற்கொலையின் ஆவிகள் அதிகமாக இருக்கிறதாம். And I read the statistics in Kerala, it was much. மதுரை பட்டணத்திலே தற்கொலையின் ஆவிகள் அதிகமாக இருக்கிறது. Even in Madurai city, that suicidal spirit is much. நான் பெங்களூரிலே ஜீவித்த போது அந்த நாட்களிலே ஒரு நாள் சிட்டி லிமிட்டுக்குள்ளே 23 பேர் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்று நான் படித்தேன். And even while I was in Bangalore, in the city limit, 1 minute 23 people will commit suicide. இந்த தற்கொலையின் ஆவிகளுக்கு விரோதமாக இன்றைக்கு நாம் துதிக்க போகிறோம். And again the suicidal spirit, we are going to praise him. ஒரு சகோதரி வாழ்க்கையிலே வெறுப்படைந்து தற்கொலை செய்யும்படியாக தன் அறைக்குள்ளே போய் கதவை சாத்திக் கொண்டார்கள். One person, as he had a mind to commit suicide, went in his room and closed the door. அந்த அறைக்குள்ளே சமையல் கேஸ் எடுத்து வைத்து கதவெல்லாம் பூட்டி வைத்து சமையல் கேஸை திறந்து விட்டார்கள். And closing his doors, and he let open that cooking gas. அந்த கேஸ் எல்லாம் வெளியான பிறகு கொளுத்தலாம் என்று சொல்லி அப்படியே நெருப்பு குச்சியோடு காத்திருக்கிறார்கள். And waiting with the matchbox when all the gas leak out, so it's ignited with a fire. அப்பொழுது அவளுடைய செவியிலே அவள் ஒரு பாடலை கேட்டாள். And that time he heard a song in his ear. இன்னும் கொஞ்ச நேரம் தான் நெருப்பு கொளுத்த போகிறாள். அவளுடைய செவியிலே ஒரு பாடலை கேட்டாள். And a few minutes going to ignite fire, could he hear the sound of song in his ear. சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதனுண்டே பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சுமே துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்க துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தா. இந்த பாடல் அவளுடைய செவியில் தொனித்தது. And this song was sounding in his ear. ஏன் தற்கொலையின் ஆவிகள்? Why there is a suicidal spirit? பாவ சஞ்சலங்களினால். It's all because the sinful sorrow. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதன் உண்டே. And only to remove that kind of sinful sorrow, there is a one friend. இந்த பாடல் 5 வயதிலே என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தார். While I was 5 years old, my father taught about this song. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதனுண்டே பாவ பாரம் தீர்ந்து போக மீட்பர் பாதம் தஞ்சுமே சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்க துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜபத்தா.
சமயமில்லாதபடினாலே நான் இதை எப்படியே நிறுத்துகிறேன். இந்த முழு பாடலும் நான் பாடுவேன். இந்த முழு பாடல் 5 வயசுல என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்தார். And as I don't have much time, I want to stop this song here. While I was 5 years old, my father taught the whole of the சஞ்சலத்தை song. நீக்குகிற பிராண சிநேகிதன். We do have a bosom friend who would able to remove all the sinful sorrow. துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிறவர். The Lord God who could change even sorrow into joy. ஏன் ஆத்துமாக்கள் மடிகிறார்கள்? Why the souls are perishing? பாவ சஞ்சலங்கள். It's all because of the sinful sorrow. கர்த்தர் அவர்களுடைய துன்பங்களை இன்பமாய் மாற்றட்டும். And let God change all the sorrow into joy. ஊக்கமான ஜெபத்தால். It's only by the earnest prayer. இந்த பாடலை கேட்டவுடனே அவள் முழங்கால் படியிட்டு அழுது புலம்பி இயேசுவிடத்தில் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டாள். And she knelt and prayed and wept and got the forgiveness from the Lord. மதுரைக்காய் துதிப்போமாக. Let's praise God for Madurai. மதுரைக்காய் துதிப்போமாக. Let's praise God for Madurai. தற்கொலை ஆவிகளுக்கு விரோதமாய் துதிப்போமாக. Let's praise God against the spirit of suicide. பாவ சஞ்சலங்கள் நீக்கப்படும்படியாய் துதிப்போமாக. Let's praise God all the sorrow of sinful people. Praise your God, loudly. Praise your God, loudly. தற்கொலை ஆவிகள் முறியடிக்கப்படட்டும். Let all the suicidal spirit vanquish, இந்த கூட்டத்திலும் கூட even lying down. தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள் இங்கு இருக்கிறார்கள். Even there are some people who want to commit suicide. நீ சாவதில்லை. You will never die. பாவ சஞ்சலத்தை கர்த்தர் நீக்கியிருக்கிறார். God remove all the sinful sorrow. துன்பத்தை இன்பமாய் மாற்றுகிறார். All the affliction, make it into joy. சத்தமாய் கர்த்தரை துதிப்போமாக. Loudly let us praise the Lord. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசித்து விட்டு நாம் துதிப்போம். Once again, let's read that verse and praise God. எரேமியா 31:13. Jeremiah 31:13. நன்றாக துதிக்க வேண்டும். மதுரை பட்டணத்தில் யாரெல்லாம் பாவத்தில் மாண்டு போகிறவர்கள் அவர்கள் எல்லாரும் வந்து நம்மோடு ஐக்கியமாக வேண்டும். And whoever having that kind of suicidal spirit, they must come on. அடுத்த ஸ்தோத்திர ஜெபத்தில் அவர்களும் நம்மோடு கலந்து கொள்ள வேண்டும். And the next dawn praising, all those persons must join with us. படியுங்கள். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். Then shall the virgin rejoice in the dance, both young men and old together, for I will turn their mourning into joy and will comfort them and make them rejoice from their sorrow. அவருடைய துக்கத்தை அவருடைய சஞ்சலத்தை சந்தோஷமாக நான் மாற்றுவேன். And I will make their mourning and all the sorrow into joy. ஸ்தோத்திரிப்போமாக. நல்ல சத்தத்தோடு கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆமென். உடைய கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள்.
இப்பொழுது நீங்கள் எழுதி போட்ட விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். And whatever you written that the prayer request, we are going to pray for that. உன் விண்ணப்பத்தை கேட்டேன். And I heard your prayer. உன் கண்ணீரை கண்டேன். And I seen your tears. ஓ, நான் உனக்கு உன் ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன். And I'm going to add your longevity. எசேக்கியாவுக்கு கர்த்தர் சொன்னார், The Lord God told to Ezekiah, நீங்கள் எழுதி போட்ட விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருகிறார் என்ற விசுவாசம் உள்ளவர்கள், the people who have a faith, whatever you have written and cast into that box. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கை வைங்க. Going to pray. எல்லாரும் கை வைங்க. ஆமென். ஜெபத்தை கேட்கிறவரே, மாற்றுவாரே, ஆசீர்வதித்து வருவாரே. ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாற்றுவாரே, ஆசீர்வதித்து வருவாரே. Hallelujah. 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 அன்புள்ள பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த அதிகாலை ஸ்தோத்திர ஜெபத்திலே அடியாரையும் நம்முடைய பிள்ளைகளையும் தூரமான இடத்திலிருந்து கொண்டு வந்து இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்க முடியாக கத்தாவே இந்த விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து நம்முடைய சமூகத்திலே கண்ணீரோடும் பாரத்தோடும் எழுதியிருக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நீர் கேட்டே கத்தாவே. மாம்சமான யாருடைய செவிகளும் உம்முடைய சமூகத்தில் திறந்திருக்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே. கண்ணீரோடு இப்படி விதைத்ததான இந்த வார்த்தைகள் எல்லாம் நீர் கேட்டிருக்க தாயே. அற்புதங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். விண்ணப்பத்திற்கு பதில் அளிக்கிற தேவனாய் நீர் கிரியை செய்கிற வல்லமையாய், கிரியை செய்கிற வல்லமையாய், கிரியை செய்ய வல்லமையாய் வாழ்கிறபடி நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் தாவே. நாமத்தினால் ஜெபிக்கிறேங்க தாவே. இந்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க தாவே. வேலைமை நினைச்சபடி எழுதுங்க தாவே. நித்திய கருத்து ஒப்படைக்கிறங்க தாவே. நீ பலனளித்து வெற்றிருக்க தாவே. கண்ணீர்லாம் துடைத்து ஆறுதல் படுத்தினேன். இந்த நாமத்தை மயப்படுத்துங்க தாவே. கருத்தை ஒப்படைக்கிறோம் ஆசிரியர் இயேசு நாமத்தில் பிதாவே. கர்த்தர் பதில் தந்தார் என்ற விசுவாசத்தோடு 3 அல்லேலூயா சொல்லுவோம். எத்தனையோ பேர் இதுபோல விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைத்தது 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 என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் அதை சாட்சி சொல்ல வைக்க இதில் எல்லாம் சமயம் இல்லை. எத்தனையோ விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். இப்பொழுது கூட நீங்கள் எழுதி போட்ட காரியங்களை கர்த்தர் அங்கீகரித்தார். சிக்னேச்சர் போட்டுட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எழுதி போட்ட அந்த விண்ணப்ப படிவத்தின் கடைசியிலே கர்த்தர் சிக்னேச்சர் போட்டு விட்டார். நாம் எல்லாரும் எழுதி நின்று கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Let's all stand up and praise God. இந்த கூட்டம் முடிய போகிறது. Now the meeting going to be concluded. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் துதி
பாடுங்கள். துதி செய்ய தொடங்கினார். பல நாட்களாக நாம் அவரிடத்தில் ஏறெடுத்த விண்ணப்பங்களை கேட்டு இந்த துதி ஆராதனையை ஜெயத்தோடு முடித்தபடி ஆள் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். அதற்காக அவரை துதியுங்கள். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ தேர்ந்த பிள்ளைகள் உபவாசித்து கண்ணீரோடு அழுது ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தந்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் தொடங்கினார், கர்த்தர் முடித்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்றைக்கு கர்த்தர் தந்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் மாறாததா இருக்கிறபடி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம் இயேசு நமக்கு நல்லவர். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஒரு முறை விட சத்தமாய் நம்முடைய கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து முடிப்போம். அருமையான பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த துதி ஆராதனை இந்த நாட்டில் எங்களுக்கு கொடுத்து அதற்காக எவ்வளோ நாட்களுக்கு முன்பாக இருந்து ஆயத்தங்களை செய்யவும் அதற்காக உபவாசத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கத்தக்கதாக உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தந்து ஏற்ற சமயத்தில் இந்த நாளில் எங்களை கூட்டி சேர்த்து நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுத்தபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நல்லவர், வல்லவர், வாக்குத்தத்தத்தின் உண்மையுள்ள தேவனாக, பாரங்கள், கவலைகள், துக்கங்களை மாற்றுகிற தேவனாக, எல்லா கட்டுகள், சத்துரு வல்லமைகள், பாவங்களது விடுவிக்கும்படியாக உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன், அற்புதங்களையும் ஆச்சரியமான கிரியைகளை இந்த நேரத்திலே தேவனை ஸ்தோத்திரித்து துதிக்கிறது மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தபடியா ஸ்தோத்திரிக்கிறோம். பொல்லாத கொலைபாதத்தின் ஆவி, பொல்லாத தற்கொலையின் ஆவி, பொல்லாத அசுத்த வல்லவின் ஆவியை நீக்கினீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதங்களை செய்தீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து பிரயாணங்களை கூட இருந்து பத்திரமாய் போய் சேர உதவி செய்யும். எல்லாவற்றிலும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பாஸ்டர் பலப்படுத்தி பிரயோஜனப்படுத்தினீர். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு நீர் பிரயோஜனப்படுத்தி காத்துக்கொள்ளும். எப்படி என்றாலும் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா.